கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. வாவ், எவ்வளோ மேங்கோ இருக்குது. டான்ஸ் ஆடினதுல இந்த மேங்கோவை பார்க்கறதுக்கே மறந்துட்டேனே. சரி, நம்மளும் கொஞ்சம் பறிச்சுட்டு வீட்டுக்கு பறிச்சுட்டு போவோம். அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது எல்லோ கலர்ல. எப்பா, இந்த கட்டையா இருக்கிறது இது ஒரு பிரச்சனையா இருக்குப்பா. பக்கத்துல இருக்க மாங்காவை கூட பறிக்க முடியலப்பா. ஜம்ப் பண்ணியாவது நாங்க பறிச்சிருவோம்ல மாங்காவை, விடுவோமா? எவ்வளோ பெரிய மாங்காய். சரி, இதை இங்க போட்டுட்டு அடுத்த மாங்காவை பறிப்போம். இது ஃபர்ஸ்ட் பறிச்சதை விட ரொம்ப பெருசா இருக்குதே. பாக்குறதுக்கே அருமையா இருக்குப்பா. சும்மாவா சொன்னாங்க ஊரா வீட்டு மாங்காய் தித்திக்கும்னு? சரி, நிறைய பறிச்சாச்சு, வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம். அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா அம்மா, எங்க இருக்க? நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. மேடம், என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஒரே ஹாப்பி மூட்ல இருந்த மாதிரி இருக்குது. ஆமாம்மா, உங்களுக்காக நான் இந்த மேங்கோவை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். அம்மா, எங்க உள்ள மாங்காய் இது? நான் வர்ற வெளியில ஒரு தோட்டத்துல நிறைய மாங்காய் இருந்ததுமா, அதனால அதுல கொஞ்சோல பறிச்சுட்டு வந்தேன் உங்களுக்காக. நீ பறிக்கும் போது அந்த தோட்டத்துல உள்ள ஓனர் இல்லையா? ஓனரும் இல்லை, யாரும் இல்லம்மா. யாருமே என்னைய பார்க்கல, அதனாலதான் நான் பறிச்சுட்டு வந்தேன். என்னது, யாருக்கும் தெரியாம பறிச்சுட்டு வந்தியா? ஆமாம்மா, அப்புறம் தெரிஞ்சா என்ன தரவா செய்வாங்க, அதனாலதான் தெரியாம பறிச்சுட்டு வந்தேன். நீ கவலைப்படாதம்மா, யாருமே என்னைய பார்க்கல. என்னது, யாருமே பார்க்கலையா? ஏசப்போனையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க தெரியுமா? இல்லம்மா, நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், யாருமே என்னைய பார்க்கல. ஏசப்பாவும் பார்க்கல, அந்த தோட்டத்து ஓனரும் பார்க்கல, யாருமே பார்க்கல. அப்படி இல்லை பாப்பா, நம்ம யாருமே பார்க்கலன்னு தான் நினைப்போம். ஆனால் ஏசப்பா நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுதோம், என்ன செய்தோம், எங்கே போகிறோம், எங்கே வாரோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து நம்ம எதையுமே மறைக்க முடியாது. அப்படியாம்மா? சரிம்மா, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்க. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எப்பவும் பண்ணக்கூடாது, சரியா? சரிம்மா. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ். அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டே 2 நாள் ஆகுது. நீயும் நானும் மட்டும் இல்லை பாப்பா, நம்ம ஊரில் உள்ள எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? 2-3 வருஷம் அவ்வளோ பஞ்சமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. சரி, இந்த ப்ரெட்டு மட்டும் இருக்குது, இந்த ப்ரெட்டை மட்டும் சாப்பிடு. அம்மா இப்போ வந்துடுதேன், சரியா? எங்கம்மா போகிறீங்க நீங்கள்? 2 ஊர் தள்ளி அந்த ஊரோட கார்னரில் ஒரு வயலில் நிறைய கோதுமை மணிகள் இருக்குமா, அதில் அம்மா கொஞ்சம் அறுத்துட்டு வரேன். அதையாச்சும் நம்ம வச்சு சாப்பிட்லாம்ல கொஞ்ச நாளைக்கு. அப்போ நானும் வரேம்மா உன் கூட. சரி சரி, வா போகலாம். பாத்தியா இந்த ஊர் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு? சரி, நீ இங்கே இரு, நான் போய் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிம்மா. அம்மா அம்மா, நம்மள ஒருத்தக்க பார்த்துட்டு இருக்காங்க. யார் அது பார்க்குறாங்க? இங்கே பக்கத்தில் யாருமே இல்லையே. நீ மறந்துட்டியாம்மா? முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தல்ல, யாருமே நம்மளை பார்க்கலனாலும் நம்ம பண்ணுறத ஏசப்பா பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு. அப்போ ஏசப்பா பார்த்துட்டு தானே இருக்காங்க இதையும். ஆமாம் பாப்பா, நான் கூட மறந்துட்டேன். ஏசப்பா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் தான் உனக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டியது. நானே இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு பாப்பா. இனிமேல் இந்த மாதிரி நம்ம 2 பேருமே பண்ண வேண்டாம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம ஜெபம் மட்டும் பண்ணோம். ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, நமக்கு கண்டிப்பாக இறங்குவாங்க. சரிம்மா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ப்ரேயர் மட்டும் பண்ணுவோம், ஏசப்பா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி பாப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி நல்லா இருந்ததா? நீங்களும் எவ்வளோ கஷ்டத்துலையும் ஏசப்பா கிட்ட மட்டும் ஹெல்ப் கேளுங்க. தப்பான எந்த விஷயத்தையும் பண்ணாதங்க, ஏசப்பா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.